இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே காத்திருந்த பொழுது, நேற்று இரவிலிருந்து என் உள்ளத்திற்குள் ஒரு சத்தம் ஒலித்து கொண்டே இருந்தது. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா என்ற சத்தம் என் செவிகளிலும் என் இருதயத்திலும் ஒலித்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், முழு உலகத்தையும் அவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை மரணம் வாரிக்கொண்டு போகிறது, கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகிறது, இதை போல மனிதர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய நாட்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய ஆண்டவரை சந்திக்க வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் எடுத்து வாசிக்க விரும்புகின்றேன். ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆதி திருச்சபையானது வளர ஆரம்பித்தது. அந்த வளர ஆரம்பித்த நாட்களிலே எல்லாரும் எப்படி இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். அப்படி ஆவலோடு காத்திருந்த ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்களாம்? ஒருவரை ஒருவர் பார்த்து மாரநாதா என்று வாழ்த்துவார்களாம். மாரநாதா என்றால் இயேசு நம்முடைய கர்த்தர் வருவார் என்று அர்த்தமா. அந்த மாரநாதா என்ற வார்த்தையோடு கூட அனத்தீமா என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவார்களாம். அனத்தீமா மாரநாதா அப்படி என்றால் அந்த அனத்தீமா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22-23. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது கர்த்தர் வருகிறார் என்று எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் வருகிறார் மாரநாதா என்ற பதம் இந்த ஒரு இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரநாதா என்றால் ஆண்டவர் வருகிறார் என்று அர்த்தமாம். ஆனால் அதற்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறதே, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்ற வார்த்தைக்கு அனத்தீமா, அந்த வசனத்தின் முழு பொருளுமே அனத்தீமா என்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. அப்படி என்றால் ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் போய்விடாதே, ஆண்டவர் இயேசு வருகிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போய்விடாதே, கர்த்தர் இயேசு வருகிறார் என்று ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய செய்தியை ஒருவரோடு ஒருவர் சொல்லி ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துவார்களாம். இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தாரை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா என்றெல்லாம் வாழ்த்தியிருப்பீர்கள். இனிமேல் மாரநாதா என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். மாரநாதா, அனத்தீமா மாரநாதா என்றால் நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்து விடாதே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு, தீமையை வெறுத்து விடு, இயேசு வருகிறார் என்பது அர்த்தமா. இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் பதிக்க நான் விரும்புகின்றேன். சரி, வேதத்திலே வசனத்திற்கு ஒத்த சில வசனங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த இடத்திலும் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை ஆண்டுகள் பூமியில் ஜீவனோடு இருக்கிறோமோ, நம்முடைய முடிவு காலம் எப்பொழுது வருமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்புகிற, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் வரும்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். மரணம் நமக்கு முடிவல்ல. ஆண்டவர் இயேசு வருவார். அவர் வரும்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆகவே உலகமெல்லாம் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது கூட உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் அசைந்து விடக்கூடாது. என்ன நம்பிக்கை இருக்க வேண்டும் தெரியுமா? என் ஆண்டவர் வருவார், நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். என் ஆண்டவர் வருவார், நான் அவரோடு கூட பரலோகத்தில் யுகா யுகமாய் வாழுவேன். மாரநாதா, மாரநாதா, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். சரி, ஆண்டவருடைய சீடர்கள் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன ஐயா அடையாளம்? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஆண்டவர் அவர்களை
அருகில் அமர வைத்து உலகத்தின் முடிவு எப்படி நடக்கும், அவருடைய வருகையிலே என்னென்ன நடக்கும் என்று அவர்களுக்கு பல காரியங்களை சொன்னார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்? இதை எங்களுக்கு சொல்லணும் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உலகத்தின் முடிவு என்ற ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதம்தான். அதுவும் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு புத்தகமும் இந்த வேத புத்தகம்தான். உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லுகிற புத்தகமும் இந்த வேதம்தான். உலகம் எப்படி முடியும் என்று சொல்லுகிற புஸ்தகமும் இந்த வேத புத்தகம்தான். உலகத்தின் முடிவுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதே, அந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறதும் இந்த வேத புத்தகம். அந்த வாழ்வில் யார் யார் பிரவேசிப்பார்கள், யார் யார் பிரவேசிக்க முடியும் என்பதை தெளிவாய் திட்டமாய் சொல்லி வைத்திருக்கிற புத்தகம் இந்த வேத புத்தகம். உலகத்தில் இப்படிப்பட்ட அழிவு வரும்பொழுது எல்லாரும் பயந்து தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களை எச்சரிப்போடு காத்துக்கொள்வது போல ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கும் இது போல உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்தி எச்சரிப்போடு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம். சீஷர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் வரிசையாய் சொல்லுகிறார். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உலகத்தின் முடிவிலே என்னென்ன நடக்கும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி வைத்து விட்டார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உலகமெல்லாம் பரவும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் நடக்கும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன எச்சரிப்பு அது? என்றோ ஒரு நாள் வருவார், வரும்போது வரட்டும், நான் ஒன்றும் இன்றைக்கு மறிக்கப் போகிறதில்லை என்று சொல்லி கவலையீனமாய் வாழாதீர்கள். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் எச்சரிப்போடு வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே எச்சரிப்பின் சத்தத்திலே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 4வது வசனம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாய் இருங்கள். என்ன சொல்லி வஞ்சிப்பார்களாம்? அநேகர் வந்து இதோ இங்கே கிறிஸ்து, அதோ அங்கே கிறிஸ்து என்று சொல்லுவார்களாம். நீங்கள் இனி கிறிஸ்து வரப்போகிறார், பூமியிலே பிறக்கப் போகிறார் என்பதை நம்பாதிருங்கள். ஒரு இரட்சகர் ஏற்கனவே பிறந்து விட்டார். ஒரு இரட்சகர் ஏற்கனவே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி விட்டார். ஒரு இரட்சகர் ஏற்கனவே பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஒரு இரட்சகர் ஏற்கனவே முழு உலகத்திற்கும் மீட்பை உண்டு பண்ணி வைத்து விட்டார் என்பதை நம்புங்கள். யாரும் இந்த விஷயத்தில் உங்களை வஞ்சிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை அறிந்த ஜனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் பல ஆண்டு கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், பல வருஷம் உங்கள் குடும்பத்தார் கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்கலாம். ஆனால் இந்த இரட்சகர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால், இந்த நாட்களில் தயவு செய்து நேரம் எடுத்து, ஆண்டவரே, நான் இத்தனை வருஷங்கள் கிறிஸ்தவளாய் இருந்தேன், ஆனால் உம்முடைய ரட்சிப்பு நீர்தான் கிறிஸ்து என்று அறிந்து என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உம்மை ஏற்கவில்லை ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும், என்னை கழுவும், நீர்தான் கிறிஸ்து என்று நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சகமான உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் இயேசு ஒருவரே இரட்சகர், இயேசு ஒருவரே மீட்பர் என்று நீங்கள் விசுவாசித்து உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் எடுங்கள்,
தனியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கதறி அழுது, இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று கேளுங்கள். அதே போல கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நீங்கள் கூட, ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 2வது வசனம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது சிலர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு, இந்த வருஷம், இந்த நாளிலே வருகிறார் என்று. அதை போன்ற செய்தியெல்லாம் நம்பாதிருங்கள். துர் உபதேசங்களை நம்பாதிருங்கள். ஏற்கனவே வேதம் சொல்லி இருக்கிறதே, அந்த எழுதின வேத வசனத்திற்கு மிஞ்சின எந்த உபதேசத்தையும் இந்த நாட்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் சரியான உபதேசம் எது என்று எப்படி தெரிந்து கொள்வது? வேதத்தை அமர்ந்திருந்து வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். வஞ்சிக்கப்பட்டு விடாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் ஆண்டவர் தம் சீஷர்களுக்கு சொன்ன முதலாவது எச்சரிப்பு. அதோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே எச்சரிப்புக்காக இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதையும் வாசிக்க விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்து இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், நான் ஏற்கனவே வந்துவிட்டேன், நான் ஏற்கனவே ரத்தத்தை சிந்திவிட்டேன், இனிமேல் ஒரு நாள் வரப்போகிறேன். அந்த நாள் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? பிதா ஒருவருக்கு தவிர அந்த நாள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. சரி, ஆண்டவர் சொன்னார், எச்சரிப்பாய் இருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று. சரி, 2வது அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 24ஆம் அதிகாரம் 12, 13, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் முதல் செய்தி. 2வது, முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். இன்றைக்கு உபத்திரவமும் பிரச்சனைகள் வரும் பொழுது அநேகர் ஆண்டவரை தூஷித்து பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இயேசுவை நம்பி எனக்கு என்ன பயன் என்று சொல்லி இயேசுவை விட்டே விலகி விடுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு மரணம் நேரிட்டது. அந்த மரணம் நேரிடுவதற்கு முன்பு வரை அந்த குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை மிகவும் அன்போடு சேவித்தார்கள். ஆனால் அந்த மரணம் நடந்த பிறகு இந்த இயேசு எங்களுக்கு ஏன் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் பின்வாங்கி தூரமாய் போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, மரணத்தை காணாமல் இந்த பூமியில எவரும் உயிர் வாழப் போவது இல்லை. என்றோ ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் அது நிமித்தம் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாதே. இங்கு வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முடிவு பரியந்தம் நிலைத்திரு, நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போய்விடாதே. தேவ ஜனங்களே, தேவனை அறிந்தவர்களே, ஒருவேளை கடந்த நாட்களில் கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருப்பீர்கள் என்றால் இந்த நாட்கள் தான் சரியான நாட்கள். ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். வாலிப பிள்ளைகளே, தேவனை தேடாமல், தேவனுக்கு நேரம் கொடுக்காமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்ளாமல் மனம் போல வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் ஒரு எச்சரிப்பின் காரியம். ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும்படி மீண்டும் திரும்பி வாருங்கள். அப்பா, உம்மிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று அன்றைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் சொன்னார்களே, நான் அன்பு கூறாமல் வாழ்ந்து விட்டேன், சாபமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும், இனிமேல் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், உம்மில் நிலைத்திருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன? அதற்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுகிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். என்னோடு கூட 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அழகாக ஒரு வசனம் இருக்கிறது, 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் பூமியை விட்டு பரமேறி சென்ற பின்பு பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நிலைத்து இருக்கிறாராம். அந்த பரிசுத்த ஆவியானவர் போதிப்பாராம், நீ இதில் மாற வேண்டும், நீ இதில் உன்னை சீர்படுத்த வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும், நீ இதை செய்யக்கூடாது என்று எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருவாராம். அந்த அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருந்தால் எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கடந்த நாட்களில் ஆவியானவருடைய நிறைவை பெற்று உங்களில் எத்தனையோ பேர் ஆவியானவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில சகோதரிகள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆரம்ப நாட்களிலெல்லாம் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுவேன் சிஸ்டர், இப்போ அந்த அபிஷேகம் என்னை விட்டு போயிடுச்சு. சிஸ்டர்ஸ், என் அன்பு சகோதரிகளே, இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவரே, துக்கப்படுத்தின நாட்கள் எனக்கு மன்னிங்க. உங்களை விட்டுட்டு நான் உலக வேலைகளில் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்க சத்தத்தை கேட்க வேண்டும், உங்க சித்தத்தை செய்ய வேண்டும். எனக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரை உம்மை மறந்து போனேன், எனக்கு போதித்து நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த ஆவியானவர் தான் நேற்றைய தினத்திலே மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று என் ஜனங்களுக்கு சொல்லு என்று எனக்கு போதித்தார். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கும் போதிக்க ஆவலா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை ஆவியானவர் மூலமாயும் வேத வசனத்தின் மூலமாயும் கேட்டு அவரில் நிலைத்திருங்கள். முதலாவது சொன்னேன், எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று. இரண்டாவது, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள் என்று. ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை சொன்னார், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இந்த ஓமையை சொல்லிவிட்டு 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவர்களோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. வசனம் 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். 10 கன்னிகைகள் ஒன்று போல அவர்கள் ஆயத்தமானார்கள். சிலரிடத்தில் எண்ணெய் இருந்தது, சிலரிடத்தில் எண்ணெய் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒருவேளை இன்று உம்முடைய வருகை இருந்தால் நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு பயம் வந்தது. நான் ஆயத்தமா இருக்கிறேனா? என் குடும்பம் ஆயத்தமா இருக்கிறதா? இன்றைக்கு நீங்களும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். நான் ஆயத்தமா இருக்கிறேனா? என் குடும்பம் ஆயத்தமா இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் இருக்க வேண்டுமா? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் என்று சொல்லுகிறது. எஜமான் வந்து கணக்கு கேட்டாராம். அதன் பொருள் என்ன? உங்கள் கையில் எதையோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். தாளந்து, திறமைகள், செல்வம், படிப்பு, பணம், வசதி, வாய்ப்பு, இது எல்லாவற்றையும் கொடுத்து எனக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அத்தனை ஸ்லாக்கியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சொல்லலாம், செல்வத்தை வைத்து இன்னொரு தொழில் தொடங்கினேன், படிப்பை வைத்து நல்ல வேலைக்கு போனேன், வருமானத்தை வைத்து ஒரு நல்ல வாகனத்தை, வீட்டை வாங்கினேன், எல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களை வைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமானீர்கள்? இதுதான் இன்றைக்கு எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. நிலையில்லாத புவி வாழ்வு, மனித ஜீவனுக்கு உறுதியில்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கவனத்தை ஆண்டவருடைய வருகைக்கு நேராய் திருப்புங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆயத்தமாக வேண்டும். ஒரு குடும்பத்தின் தகப்பனாய் தலைவனாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அத்தனை பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெள்ளம் வருகிறது என்று சொன்னவுடன்
நோவா தன் வீட்டை ஆயத்தப்படுத்தினார், தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார், தன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினார், பேழையை கட்டினார் வெள்ளத்திலிருந்து தப்புவிக்கப்படும்படி. நீங்கள் கூட பேழையை கட்ட வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். தேவ ராஜ்யத்தின் பணியை வரும் நாட்களில் செய்வேன், தேவனுக்காக உழைப்பேன், தேவனுக்காக வாழுவேன் என்று ஒரு அர்ப்பணத்தோடு தீர்மானியுங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொன்னார். நிலைத்திருங்கள் என்று சொன்னார், ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்து அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஆண்டவர் பல காரியங்களை முன்னதாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். வந்த பின்பு என்ன செய்வோம் என்று திகைக்கிற நிலைமை நமக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களே, தேவனை அறிந்த பிள்ளைகளே, உங்களுடைய முடிவு என்னது என்று முதலாகவே நிர்ணயிக்கப்பட்டு, வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும், உலகின் முடிவு எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் இயேசு வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். இங்கே சொல்லுகிறார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருங்கள். அதன் பொருள் என்ன? ஜெபித்து கொள்ளுங்கள், ஜெபத்தோடு இருங்கள், கவனமாயிருங்கள். விழித்திருங்கள் என்ற பதம் பல இடங்களிலே ஜெபத்திற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நேரடியாய் கேட்கின்றேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவனோடு செலவழிக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வேதத்தோடு நீங்கள் நேரம் செலவழிக்கிறீர்கள்? இந்த வேதம் தான் சத்திய வேதம். இந்த வேதத்தை எழுதின தேவன் தான் சத்திய தேவன். அவர்தான் உங்களை படைத்தவர், அவர்தான் உங்களை நடத்துகிறவர், அவர்தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறவர், அவர்தான் தன்னுடைய குமாரனை பூமிக்கு சீக்கிரத்திலே அனுப்ப போகிறார். ஆகவே தான் ஆதி கிறிஸ்தவர்கள் மாரநாதா என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு செலவழிக்கிறீர்கள்? இந்த நாளிலாவது மனம் திரும்பி, ஆண்டவரே, உம்மை தேடாது வாழ்ந்த நாட்களை எனக்கு மன்னியும், உம்மை நாடாது வாழ்ந்த நாட்களை எனக்கு மன்னியும், திரு பாதம் சேராமல் வாழ்ந்த நாட்களை மன்னியும், ஆலயத்தை அசட்டை பண்ண நாட்களை எனக்கு மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகின் முடிவை தன் கையில் வைத்திருக்கிற ஒரு தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய சித்தம் தெளிவாய் எழுதப்பட்டு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது ஏதோ தேவைகளை தேவனிடத்தில் சொல்வதல்ல. ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனோடு இணைகிறோம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவர் பட்சம் சாய்கிறது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். அவரும் நாமும் ஒரு உறவிலே இணைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு உள்ள உறவு அவரை தேடும்படி நம்மை நடத்துகிறது. ஆண்டவரோடு உள்ள உறவு அவருக்காய் வாழும்படி நம்மை வழி நடத்துகிறது. வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. எது நிரந்தரம், எது அனித்தியம் என்று நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவேதான் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க நீங்கள் ஜெபத்தின் மூலம் அவரை தேட வேண்டும். நீங்கள் ஆலயத்தை அசட்டை பண்ணுகிற ஒரு நபராக இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, சரியாய் நான் ஆலயத்திற்கு செல்வேன், உம்மை தொழுது கொள்வேன், உம்மை தேடுவேன், உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்வேன், உம்முடைய ஊழியத்தை தாங்குவேன், உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அள்ளி கொடுப்பேன், உமக்காகவே வாழ்வேன், நானும் என் குடும்பமும் உமக்காக பிழைப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் சொன்னார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளை வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் நினையாத நாளிகையில் வருவார். என்று வருவாரோ தெரியாது. இன்றா நாளையா? நம்முடைய வாழ்வு பூமியிலே ஒருவேளை 90 வருடம் உங்களுக்கு ஆயுள் என்றால் அந்த 90 வருடத்திற்குள் என்று வருவாரோ தெரியாது. ஒருவேளை இந்த 90 வருடத்திற்குள் ஆண்டவர் வரவில்லை என்றாலும் உங்கள் வாழ்வில் ஒரு நாள் நீங்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும். அது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியாது. அது 85வது வயதாக இருக்கலாம், 87வது வயதாக இருக்கலாம். எந்த வயதிலும், எந்த மாதத்திலும், எந்த வாரத்திலும், எந்த நாளிலும், எந்த மணி நேரத்திலும், எந்த நிமிஷத்திலும், எந்த க்ஷணப்பொழுதிலும் நீங்கள் இயேசுவை சந்திக்க, உங்கள் மரணத்தினால் இயேசுவை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம். ஆயத்தமாயிருக்கிறீர்களா? விழித்திருக்கிறீர்களா? அந்த நாள்
எது என்று நமக்கு தெரியாதபடியால் ஆவியானவருக்குள் நிலைத்திருந்தால் அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி விடுவார். அவர் சொல்லுவார், மகனே உன் நாட்கள் முடிந்தது. மோசேயை பார்த்து சொன்னார், உன் நாட்கள் முடிந்தது மோசே, இனிமேல் நீ கானானுக்குள் பிரவேசிக்க போவதில்லை, நீ வா மலைக்கு ஏறு, நான் உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள போகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, உடனே பயந்து போய் நாளைக்கு மரணம் வந்து விடுமோ என்றெல்லாம் உங்களை பயமுறுத்துவதற்கு நான் இதை சொல்லவில்லை. ஆதி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மாரநாதா, கர்த்தர் வருகிறார். நீங்களும் அந்த வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். விழித்திருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளைக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆண்டவர் இயேசு வருகிறார், நான் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய மகளும் உங்கள் அயலகத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு இயேசு வருகிறார், வரப்போகிறார், நீயும் ஆயத்தமாகு என்ற நற்செய்தியை சொல்ல வேண்டும். இது மத பிரச்சாரம் அல்ல. பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாகி நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் அயலகத்தாரை பார்த்து, என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஒருவேளை அவர் வந்துவிட்டால் நீ கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது, நீ ஆயத்தமாக என்று சொல்லி அவர்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துகிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனின், ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளையின் கடமையாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, மாரநாதா என்று சொல்லி இயேசு வருகிறார் என்று மக்களெல்லாம் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அவர்கள் ஆண்டவரை உயர்த்தினது போல இந்த கடைசி நாட்களிலே தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பயம் இல்லை. ஏன் தெரியுமா? மரணம் நமக்கு ஆதாயம். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். என்று மரித்தாலும் அடுத்த க்ஷணப்பொழுதிலே நாம் இயேசுவோடு கூட இருப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான் என்ன எதிரான காரியங்கள் வந்தாலும் இந்த பூமியில் நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்கிறது. ஆகவே இயேசு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் ஒன்றும் உங்களை அசைப்பதில்லை. ஆண்டவர் குறித்த நாளுக்கு முன்பதாய் உங்களில் ஒருவரும் மரணத்தை சந்திப்பதில்லை. ஏனெனில் இந்த பூமியிலே பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொன்னவர் பிறக்க வேண்டிய காலத்தை அவருடைய நாட்குறிப்பேட்டில் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நாளையும் அவருடைய நாட்குறிப்பேட்டில் குறித்து வைத்திருக்கிறார். பக்தன் சொன்னது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. மை டேஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என் காலம் உங்க கையில, என் ஆயுள் உங்க கையில, என் குடும்பம் உங்க கையில. உங்களை தாண்டி ஒன்று எனக்கு வராத ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் இந்த நாட்களில் பயமின்றி வாழுங்கள். ஆனால் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் பார்த்து மாரநாதா என்று சொல்லுங்கள். இயேசு வரப்போகிறார். அனத்தீமா மாரநாதா என்றால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் சபிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்து விடாதே. ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை வாழ். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பூமியின் கடைசி நாட்களில் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்ட பொழுது வரிசையா எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எங்கள் இரட்சகர் ஏற்கனவே இந்த பூமியில் வந்து பிறந்து எங்கள் பாவத்திற்கு மீட்பை உண்டு பண்ணி வைத்து உம்மை விசுவாசிக்கிற எல்லாரையும் பரலோக ராஜ்யம் கொண்டு செல்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று உம்முடைய சீஷர்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தீரப்பா. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்களும் கூட உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை, உம்மை தவிர வேறு ரட்சகர் இல்லை, நீர்தான் எங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறவர் என்ற விசுவாசத்தில் உறுதியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுங்கப்பா. போதித்து நடத்துங்கப்பா. மாற வேண்டிய காரியங்களை கற்றுத்தரும்படி ஜெபிக்கிறையா.
வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும். விட வேண்டியவர்களை விட்டு விடவும், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடவும், ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாகி விடவும் இந்த கடைசி நாட்களில் உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறப்பா. மனுஷகுமாரன் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொன்னீரே. எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. வாழ்வை சுத்தம் பண்ண உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்கு ஆண்டவரை எதிர்நோக்கி அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல வாழ வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் நீரோ எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் கிறிஸ்து வருகிற நாளுக்கு எங்களை எச்சரித்து வழி நடத்துவீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கிற பெரிய பொறுப்பை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுத்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு தேவ மகளும் ஒவ்வொரு தேவ மகனும் தங்கள் பொறுப்பை அறிந்து ஆண்டவரே இந்த நற்செய்தியை ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, ஜனங்கள் நரகத்தில் மாண்டு விடக்கூடாது என்ற நற்செய்தியை, உம்முடைய ராஜ்யத்தின் செய்தியை, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாட்களில் வியாதியோடும் வேதனையோடும் மனக்கிலேசத்தோடும் குடும்ப பிரச்சனைகளோடும் குழப்பங்களோடும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபம் செய்கிற ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு வரட்டும் அப்பா. கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த விடுதலை சுகம் வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை மருத்துவமனைகளுக்கு கடந்து சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது இருக்கிற முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. டயாலிசிஸோ அல்லது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தாங்குவதாக. இன்றைக்கோ நாளைக்கோ என்று பிரசவத்திற்கு எதிர்பார்த்திருக்கிற ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வலது கரம் கூட இருப்பதாக ராஜா. திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி ஐயோ இந்த நாட்களில் என்ன செய்வோம் என்று திகைத்திருக்கிற குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் அவர்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே, எங்கள் அன்றாட தேவைகளில் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமை ஜெபத்திற்கும் இந்த இடத்துல வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு வர முடியாமல் தங்கள் வீடுகளில் இருந்தாலும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் எல்லாரையும் மூடும்படியாய் ஜெபிக்கிறையா. உடைய வலதுகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இணையதளத்தில் என்னோடு இணைந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட தேவையோடு, எப்படிப்பட்ட மனக்கிலேசத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, ஒருவேளை இயற்கையாய் உள்ள பல பலவீனங்களோடு, வியாதியோடு இருப்பார்கள் என்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அழிப்பது இல்லை என்று வாக்கு பண்ணினீர். உம்முடைய வாக்குக்காக நன்றி அப்பா. மாரநாதா என்று விசுவாச அறிக்கையிட்டு நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.